சார் இப்போ மலச்சிக்கல் ஒரு சாதாரண பிரச்சனையா இல்லை அது பல நோய்களின் அறிகுறியா? பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது சார். நீங்கள் அப்படியே உங்களுடைய கண்டிப்பாக மேடம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நோய்களுக்கு மலச்சிக்கல் தான் ஆரம்ப அறிகுறி. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் பேஷண்ட்டை பார்க்குறதுல நிறையா வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் கோளாறு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்னியா ப்ராப்ளம், அடுத்தது பைல்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூல நோயின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறையா பேஷண்ட்டு வந்துட்டுருக்காங்க. ரெண்டாவது இப்போ நாமக்கல் அப்படின்னாலே லாரி தொழில் தான் பிரதானமாக இருக்குது. லாரி தொழிலுங்கும்போது பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லாங் டிரைவராக வைப்பாங்க. பார்த்திங்கன்னா வாரக்கணக்கு மாதக்கணக்கில் வண்டியிலே அந்த ஹீட் வாகப்பட்டது பார்த்திங்கன்னா குடலை தான் ஃபஸ்ட்டு தாக்கும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்கெல்லாம் ஒரு 20 வயசில் தொழிலுக்கு போகிறாங்க. பார்த்திங்கன்னா 10 வருஷம் 15 வருஷமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த கண்டினியூஸாக அந்த ஹீட்லேயே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் தாங்க வரும். அந்த ஹீட்டை குடல் ஈரப்பதம் இல்லாமல் ட்ரை ஆயிடும். ட்ரை ஆகும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த குடல் நீர்த்தன்மை இல்லாமல் காஞ்சி போகிறது தான் மலச்சிக்கலாக தேக்கம். அந்த கழிவுகள் உள்ளே தேங்க ஆரம்பிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை மலச்சிக்கலை பெருசாக கண்டுக்காமல் விடுறதோட ஒரு இது பார்த்திங்கன்னா நாள்பட்ட நோய்களாக உங்களுக்கு பைல்ஸாக மாறுதுங்க. சிலர் அந்த மோஷனை டைட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹார்ஸ் அந்த ரொம்ப சிரமப்பட்டு மோஷன் போகும்போது இந்த குடல் வலுவிலேருந்து பலூன் ஆட்டம் தாங்க மேடம். நம்மளோட குடல் பலூன் மாதிரி தான். ஒரு ஃபைபர் அந்த நம்மளோட கழிவுகளை மூவ்மெண்ட் பண்ணுற ஒரு எலாஸ்டிக் ஃபைபர் மாதிரி தான். அது வலுவிழக்கும் போது அந்த குடலோட தன்மை இழந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அம்பிளிக்கல் ஹெர்னியா, இன்குவல் ஹெர்னியா மாதிரி ஹெர்னியாவோட டைப் பார்த்திங்கன்னா அந்த குடலோட இறக்கத்து தன்மையை பொறுத்து அந்த இடத்துல நம்ம குடல் பிதுங்கிட்டு வெளியே வரும். இப்போ நம்ம வீடியோஸ் நிறைய போட்டதில்ல இந்த ஹெர்னியா பார்த்திங்கன்னா நிறைய கால்ஸ் வரும். சார் இது நம்ம ஆப்ரேஷன் இல்லாமையே இந்த சூஜோக் மெத்தடில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்குறது, சார் இது எப்படி சாத்தியம், எல்லா டாக்டரும் ஆப்ரேஷன் தான் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் எப்படி ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணுறீங்க? நிறைய கால்ஸ் வருது. நம்மளோட யோகம் சேனலில் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேஷண்ட்டும் வர்றாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா என்ன நாங்கள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்மளோட சிகிச்சை என்ன, சுஜோக்கில் இந்த ஹெர்னியாவுக்கும் இந்த பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த மாதிரி மிஷினில் சுஜோக்குக்காகவே ஸ்பெஷலாக இந்த மிஷின் நாங்கள் பேஷண்ட்டுக்கு நாங்கள் செக் பண்ணுறோம். ஓகே, அவங்க சொல்லாம இருந்தா கூட இந்த நோய்களை இந்த மிஷின் மூலியமா கண்டுபிடிக்கிறோம். இந்த மிஷின் மூலியமா ஆமாங்க, இது ஆமா சுஜோக்குக்காகவே ஸ்பெஷலாக இம்போர்ட் செய்யப்பட்ட இந்த மிஷின் கையில உள்ள நம்ம உடம்புல உள்ள அனைத்து நோய்களையுமே இந்த மிஷின் மூலியமா செக் பண்றோம். அப்படி செக் பண்ணும்போது இந்த ஹெர்னியாவோட பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த கைக்குள்ளார வரும், இந்த ரேகை ஒட்டி வரும். அப்போ நாங்கள் ஒரு மாதத்தில் ஒரு நாள் வேணும், வெளியூர்லேருந்து வரவங்க மாதத்தில் ஒரு நாள் வந்தாலே போதுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் செக் பண்ணி அந்த பாயிண்ட்டை மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணி சில மெடிசன்ஸும் காம்பினேஷனில் கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு மாதமும் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆக அவங்களுக்கு அந்த குடல் உள்ள அந்த பெயின், அந்த ட்ரையாக இருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணும். அந்த மலச்சிக்கலை ஃபஸ்ட்டு போக்கும். அந்த மலச்சிக்கலுக்கு உண்டான மருந்துகள் கொடுப்போம். உங்களுக்கு காலையில் எந்திரிச்சோடனே மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி சில இன்டர்னல் மருந்தும் கொடுத்து அந்த குடல் இயக்கம் சீராகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பாயிண்ட் மூவ் ஆகும். இதை தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பேஷண்ட்டுக்கு இது பண்ணுறோம். அந்த மாதிரி க்யூர் ஆனவங்க நிறைய இருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மோஷன் ப்ராப்ளம் அப்படின்னாலே அதுலேயே நம்ம சரி பண்ணிக்கணுங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து இன்னும் வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்போ அந்த ஹெர்னியாங்கிறது சின்ன வயசுலேயே இது ஏஜ் வித்தியாசம் இல்லாமல் வருதுங்க. இதுக்கு ஆரம்ப அறிகுறி மலச்சிக்கல் தான். அப்போ இந்த மலச்சிக்கலுங்கிறது கண்டிப்பாக பல நோய்களுக்கு ஒரு ஆரம்ப கட்டம். அதை இந்த முழுமையாக
நம்ம குணப்படுத்த முடியும். சூப்பர் சார்.